தயவு செய்து அறிவித்தல் ஒன்று, தங்களது வாகனங்களை எமது பாடசாலை விளையாட்டு மைதானத்திலே வாகனங்கள் நிறுத்துவதற்கான வாகன தரிப்பிடம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து வாகனங்களை அங்கு கொண்டு சென்று தரிப்பில் தரித்து வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.
புனித அங்காமத்து மாதா ஆலய அபிஷேக 75வது ஜூபிலியை முன்னிட்டு பெரிய குஞ்சுக்குளவாழ் மக்கள் பெருமையுடனும் மகளுடனும் வழங்கும் அமரர் கீத்தாம்பிள்ளை புலவரின் கைவன்மையில் உருவான என்றைக்கெம்பிரதோர் வடமோடி ஈரிரவு நாடக 2ஆம் நாள் நாடக நிகழ்வு தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள், இன்றைய நாள் கதாநாயகர்களாக சிறந்து விளங்குகின்ற கலைஞர்கள் அனைவரையும் எமது பாடசாலையின் மாணவிகளின் பேன்பாந்திய இசை மூலம் வரவேற்று கலையரங்கை நோக்கி அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். எமது இன்றைய நாள் 2ஆம் நாள் நாடக நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் அதிவந்தனைக்குரிய பேரொட்கலாநிதி புடலிஸ் லயனல் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அடிகளார் ஆண்டைய அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற கௌரவ செல்வம் அடைக்கலநாதன் பன்னி பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் நானாட்டான் பிரதேச சபை தவிசாளர் ஆண்டன் ஆண்டராஜ் அவர்களையும் அருட்பணி ஆண்டனி ஆயரின் செயலாளர் அவர்களையும் ஏனைய அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். புனித அங்காமத்து மாதா ஆலய 75வது ஜூபிலி ஆண்டின் நிறைவையொட்டி பெரிய குஞ்சுக்குளவாழ் மக்கள் பெருமையுடனும் மகளுடனும் வழங்கும் அமரர் கீத்தாம்பிள்ளை புலவரின் கைவன்மையில் உருவான என்றைக்கெம்பிரதோர் ஈரிரவு நாடகத்தின் 2ஆம் நாள் நிகழ்வானது இன்னும் சொற்ப வேளையில் பேன் பாத்திய இசையுடன் விருந்தினர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு ஆராத்தி எடுக்கப்பட்டு கலையரங்கு நோக்கி வரவேற்று பட இருக்கின்றார்கள். தற்பொழுது விருந்தினர்கள் கலைஞர்களினால் மாலை அணிவித்து ஆலாத்தி எடுக்கப்பட்டு பேன் பாத்திய இசை மூலம் கலையரங்கை நோக்கி அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். புனித அங்காமத்து மாதா ஆலய 75வது ஜூபிலி ஆண்டை நிறைவையொட்டி பெரிய குஞ்சுக்குளவாழ் மக்கள் பெருமையுடனும் மகளுடனும் வழங்கும் அமரர் கீத்தாம்பிள்ளை புலவரின் கைவன்மையில் உருவான என்றைக்கெம்பிரதோர் வடமோடி ஈரிரவு நாடகத்தின் 2ஆம் நாள் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வடைகின்றோம்.
புனித அங்காமத்து மாதா ஆலய அபிஷேக 75வது ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு பெரிய குஞ்சுக்குளவாழ் மக்கள் பெருமையுடனும் மகிழ்வுடனும் வழங்கும் அமரர் கீத்தாம்பிள்ளை புலவரின் கைவன்மையில் உருவான என்றிக்கென்றதோர் ஈரிரவு வடமோடி நாடக நிகழ்வின் 2ஆம் நாள் நிகழ்விற்கு பிரேம அதிதியாக கலந்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் ஆதி வந்தனைக்குரிய பேரட்கலாநிதி புடலிஸ் லயனில் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டையர் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். அத்துடன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வம் அடைக்கலான் அவர்களையும் நானாட்டான் பிரதேச சபை தவிசாளர் அண்டன் அன்ருராஜ் அவர்களையும் அர்ப்பணி அலஸ் அண்டனி ஆயரின் செயலாளர் அவர்களையும் மற்றும் ஏனைய அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் கிராம சேவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். தற்பொழுது விருந்தினர்கள் கலைஞர்களினால் மாலை அணிவிக்கப்பட்டு ஆலாத்தி எடுக்கப்பட்டு எமது பாடசாலை மாணவிகளின் பேன் பாத்திய இசையுடன் எமது கலையரங்கை நோக்கி அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். புனித அங்காமத்து மாதா ஆலய அபிஷேக 75வது ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு பெரிய குஞ்சுக்குளவாழ் மக்கள் பெருமையுடனும் மகிழ்வுடனும் வழங்கும் அமரர் கீத்தாம்பிள்ளை புலவரின் கைவன்மையில் உருவான என்றிக்கென்றதோர் வடமோடி ஈரிரவு நாடக நிகழ்வின் 2ஆம் நாள் நாடக நிகழ்வானது தற்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது. விருந்தினர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு ஆராத்தி எடுக்கப்பட்டு பேன் பாத்திய இசை மூலம் கலையரங்கை நோக்கி அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். பிரதம விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள் இன்றைய நாள் கதாநாயகர்களாக காணப்படுகின்ற எமது கலைஞர்கள் அனைவரையும் பேன் பாத்திய இசை மூலம் இசைத்து எமது கலையரங்கை நோக்கி அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். புனித அங்காமத்து மாதா ஆலய அபிஷேக 75வது ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு பெரிய குஞ்சுக்குளவாழ் மக்கள் பெருமையுடனும் மகிழ்வுடனும் வழங்கும் அமரர் கீத்தாம்பிள்ளை புலவரின் கைவன்மையில் உருவான என்றிக்கென்றதோர் வடமோடி ஈரிரவு நாடக நிகழ்வின் 2ஆம் நாள் நிகழ்வானது தற்பொழுது விருந்தினர்கள் பேன் வாத்திய இசை மூலம் இசைக்கப்பட்டு கலையரங்கை நோக்கி அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். இந்நாடக நிகழ்விற்கு பார்வையாளர்களாக கலந்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற எமது கிராம மக்கள், அயல் கிராம மக்கள், எமது உறவு கிராம மக்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். புனித அங்காமத்து மாதா ஆலய 75வது ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு பெரிய குஞ்சுக்குளவாழ் மக்கள் பெருமையுடனும் மகிழ்வுடனும் வழங்கும்
அமரர் கீத்தாம்பிள்ளை புலவரின் கைவன்மையில் உருவான என்றைக்கெம்பிரதோர் வடமோடி ஈரிரவு நாடக நிகழ்வின் இரண்டாம் நாள் நிகழ்வானது தற்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது. விருந்தினர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு ஆராத்தி எடுக்கப்பட்டு எமது பாடசாலை மாணவிகளின் பேன் பாத்திய இசையுடன் கலைஞர்கள் சகிதம் எமது கலையரங்கை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். புனித அங்காமத்து மாதா ஆலய அபிஷேக 75வது நிறைவையொட்டி பெரிய குஞ்சுக்குளவால் மக்கள் பெருமையுடனும் மகளுடனும் வழங்கும் அமரர் கீத்தாம்பிள்ளை புலவரின் கைவன்மையில் உருவான என்றைக்கெம்பிரதோர் வடமோடி ஈரிரவு நாடக நிகழ்வின் இரண்டாம் நாள் நாடக நிகழ்வானது தற்பொழுது விருந்தினர்கள் வரவேற்று எமது கலையரங்கை நோக்கி அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எமது கிராமத்தின் கலையினையும் ஆன்மீக வளர்ச்சியினையும் முன்னெடுக்கும் முகமாக மற்றும் எமது வளர்ந்து வருகின்ற கலைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு களமாகவும் எமது ஆலய அபிஷேக 75வது ஜூபிலி நிறைவையொட்டியும் பெரிய குஞ்சுக்குளவால் மக்கள் பெருமையுடன் அரங்கேற்றி இரண்டாம் நாள் நிகழ்விலே பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் அதிவந்தனைக்குரிய பேரருட்கலாநிதி பிலலிஸ் லயனல் இம்மன்மேர் பிராண்டோ ஆண்டகை அவர்களை வருக வருகவென எமது கிராம மக்கள் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்வடைகின்றோம். அத்துடன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கிற அனைவரையும் எமது கிராம மக்கள் சார்பாக வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். அத்துடன் கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், கிராம அலுவலர்கள், ஆலய சபை மூப்பர்கள் மற்றும் ஏனைய விருந்தினர்கள் அனைவரையும் எமது கிராம மக்கள் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்வடைகின்றோம். புனித அங்காமத்து மாதா ஆலய அபிஷேக 75வது ஜூபிலி ஆண்டு நிறைவையொட்டி பெரிய குஞ்சுக்குளவால் மக்கள் பெருமையுடனும் மகிழ்வுடனும் வழங்கும் அமரர் கீத்தாம்பிள்ளை புலவரின் கைவன்மையில் உருவான என்றைக்கெம்பிரதோர் ஈரிரவு வடமோடி நாடக நிகழ்வின் இரண்டாம் நாள் நிகழ்வானது தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு விருந்தினர்கள் பேன்பாத்திய இசை மூலம் கலையரங்கை நோக்கி வரவேற்று கொண்டிருக்கிறார்கள்.
புனித அங்காமத்து மாதா ஆலய அபிஷேக 75வது ஜூபிலியை முன்னிட்டு பெரு குஞ்சுக்குளவாள் இறைமக்கள் பெருமையுடனும் மகளுடனும் வழங்கும் அமரர் கீத்தாம்பிள்ளை புலவரின் கைவன்மையில் உருவான என்ரிக்கே பிரதோர் வடமோடி ஈரிரவு 2ஆம் நாள் நாடக நிகழ்வானது தற்பொழுது ஆரம்பமாகி விருந்தினர்கள் கலையரங்கை நோக்கி வரவேற்றுப்பட கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு. அந்த வகையிலே எமது இந்த 2ஆம் நாள் நாடக நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலையாயர் அதிவந்தனைக்குரிய பேரோட் கலாநிதி பிடலிஸ் லயனல் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டை அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். ஆயர் அவர்களுக்கு நன்றி. அடுத்த திரியினை ஏற்றி வைக்குமாறு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருட்பணி அலஸ் ஆண்டனி ஆயரின் செயலாளர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். நன்றி. அடுத்த திரியினை ஏற்றி வைக்குமாறு வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வம் அடைக்கலான் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். நன்றி. அடுத்த திரியினை ஏற்றி வைக்குமாறு நானாட்டான் பிரதேச சபை தவிசாளர் கௌரவ அண்ணன் அன்ராஜ் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அடுத்த திரியினை ஏற்றி வைக்குமாறு அருட்பணி ஜேசுராஜா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அடுத்த திரியினை ஏற்றி வைக்குமாறு எமது பங்கு தந்தை அருட்பணி பிரசாந்த நடிகளார் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அடுத்த திரியினை ஏற்றி வைக்குமாறு அருட் சகோதரி சாயமேரி அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அடுத்த திரியினை ஏற்றி வைக்குமாறு பெரிய குஞ்சுக்குளம் கிராம அலுவலர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். மங்கள விளக்கேற்றல் நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. அடுத்து இறை வழிபாடு நடைபெறும். இறை வழிபாட்டை நிகழ்த்துவதற்காக பெரிய குஞ்சுக்குளம் பாடல்குளம் உறுப்பினர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம்.
தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் உணர்ந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். உன்னில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா முன்னிலையில் நடைபெறுவது போல மண்ணுலகிலும் நடைபெறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். இறை வழிபாட்டினை நிகழ்த்திய பாடல் குழாமிற்கு நன்றி. அடுத்ததாக இன்று எமது பங்கு தந்தை தனது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார். அவருக்கான கேக் தற்பொழுது எமது கலையரங்கில் நடைபெற உள்ளது.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Father. Happy birthday to you. May the good Lord bless you. May the good Lord bless you. May the good Lord bless and keep you. Happy birthday to you. இவருக்கான அன்பளிப்பு எமது பெரிய குஞ்சுக்குளம் ஆலய மூப்பர்களால் வழங்கி வைக்கப்பட்டது. அடுத்து இவருக்கான நினைவு சின்னத்தினை வழங்கி வைக்குமாறு நாடக குழு தலைவர் அவர்களை நம்முடன் அழைத்து நிற்கின்றோம். நன்றி. அடுத்து வரவேற்பினை நிகழ்த்துவதற்காக திரு அண்டன் ஜூட் அவர்களை நம்முடன் அழைத்து நிற்கின்றோம். எமது கிராம மக்களால் பெருமையுடன் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கும் என்ரிக் எம்பரதோர் நாடக விழாவின் 2ஆம் நாள் ஆகிய இன்று கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கும் பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள், ஏனைய அழைக்கப்பட்ட விருந்தினர்கள், நாடக உதவியாளர்கள், கலைஞர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அதிவந்தனைக்குரிய ஆயர் பேரருட் கலாநிதி பிடலிஸ் லயனல் இம்மானுவேல் பெர்னாண்டோ மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் அவர்களை அன்பு பாராட்டி வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். அடுத்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் அருட்பணி அலஸ் ஆண்டனி அடிகளார், கௌரவ செல்வம் அடைக்கல்நாதன் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர், கௌரவ அண்டன் அன்ருராஜன் தவிசாளர் பிரதேச சபை நானாட்டான் ஆகியோரை பெருமகிழ்வுடன் வரவேற்று நிற்கின்றோம். அடுத்து கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் அனைத்து அருட்பணியாளர்கள், அருட் சகோதரிகள், அழைக்கப்பட்ட அரச சார்பற்ற விருந்தினர்கள் ஆகியோரை பெருமகிழ்வுடன் வரவேற்று நிற்பதில் பெருமகிழ்வடைகின்றோம். அத்தோடு அனைத்து நாடக உதவியாளர்கள், கலைஞர்கள், பார்வையாளர்கள், எம் கிராமத்து மக்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி. வரவேற்புரையை நிகழ்த்திய திரு அண்டன் ஜூட் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தலைமை உரையினை வழங்க வருமாறு எமது பங்கு தந்தை அர்ப்பணி பி பிரசாந்தன் அடிகளார் அவர்களை நம்முடன் அழைத்து நிற்கின்றோம். புனித அங்காமத்து மாதா ஆலயத்தினுடைய 75வது யூபிலியை முன்னிட்டு பெரிய குஞ்சுக்குளம் கிராம மக்கள் பெருமையுடன் அரங்கேற்றும் என்ரிக் எம்பரதோர் நாடகத்தினுடைய 2வது நாளாகிய இன்று
இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக கலந்து எம்மோடு இணைந்திருக்கிற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் பேரருட்கலாநிதி பிடலிஸ் லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களே, இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பிக்கிற ஆயரினுடைய செயலர் அருட்பணி அலஸ் ஆண்டனி அடிகளார் அவர்களே, நானாட்டான் பிரதேச சபையினுடைய தவிசாளர் கௌரவ ஆண்டன் அன்று ராஜன் அவர்களே, வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வம் அடைக்கலநாதன் அவர்களே, ஏனைய கௌரவ விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற அருட்தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, அரச சார்பற்ற நிறுவனங்களினுடைய ஊழியர்களே, அன்பார்ந்த கிராம மக்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்நேர வணக்கங்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நேற்றைய நாளிலே நாம் நம்முடைய கிராம மக்கள் பெருமையுடன் ஏறத்தாழ 10 வருடங்களுக்கு பிறகு அரங்கேற்றுகிற என்ரிக் எம்பரதோர் நாடகத்தை ஆரம்பித்திருந்தோம். இறைவனுடைய அருளோடு நேற்றைய நாளிலே நாங்கள் நல்லபடியாக அந்த நிகழ்வை முடித்து மீண்டும் இன்றைய நாளிலே 2வது நாளை ஆரம்பிக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல நம்முடைய கிராமம் இயற்கை எழில் கொஞ்சும் அமைதியான சூழமைவை கொண்ட, எல்லோரும் விரும்பி வருகிற, எல்லோரையும் கவர்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் பல்வேறு கலை கலாச்சார நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறுவதும், அதிலும் சிறப்பாக அவை நம்முடைய விசுவாசத்தின் வளர்ச்சியிலே பங்கெடுப்பதும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த என்ரிக் எம்பரதோர் என்கிற இந்த நாட்டு கூத்து பல வருடங்களுக்கு முன்பே நம்முடைய கிராமத்தின் முன்னோர்களால் அரங்கேற்றப்பட்டு, நாம் அறிய, இங்கிருக்கிற முதியவர்கள் அறிய இன்றைக்கு 4வது தடவையாக அரங்கேற்றப்படுவது எம்முடைய மக்களினுடைய முன்னோர்களினுடைய விசுவாசத்தின் ஆழத்தையும் அந்த விசுவாசத்தின் தொடர்ச்சியையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் மகிழ்வுடனும் பெருமையுடனும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். 1798ஆம் ஆண்டு கீர்த்தாம்பிள்ளை புலவரினால் குஞ்சுக்குள மக்களுக்கென என்ரிக் எம்பரதோர் நாட்டுக்கூத்து வடமோடி ஈரிரவு கதை எழுதி கொடுக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது. அதற்கு பிறகு 1955ஆம் ஆண்டு, 1994ஆம் ஆண்டு, 2014ஆம் ஆண்டு, மீண்டும் இம்முறை 2025ஆம் ஆண்டு என 4வது தடவையாக நாங்கள் இந்த நாடகத்தை நம்முடைய கிராமத்திலே அரங்கேற்றுகிறோம். ஒருவேளை 1955ஆம் ஆண்டிற்கு முதலும் இந்நாடக நிகழ்வு அரங்கேற்றப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. அதிலும் சிறப்பாக இந்த வருடம் முதல் முறையாக நாங்கள் ஆலய வளாகத்தை விட்டு நம்முடைய கிராமத்தின் மத்தியிலே அமைந்திருக்கிற இந்த மைதானத்திலே இந்த நாடக நிகழ்வை அரங்கேற்றுகின்றோம். இந்த நாடக நிகழ்வினுடைய பல்வேறு சிறப்பு அம்சங்கள், ஒரு விடயத்தினுடைய வளர்ச்சி என்பது அல்லது அதனுடைய உயர்ச்சி என்பது அதனுடைய தொடக்கத்தில் அல்ல, தொடர்ச்சியில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆகவே நம்முடைய இந்த கிராமத்தினுடைய கலை கலாச்சாரம் அது தொடர்கிறது என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது நிறைய இளம் கலைஞர்கள், சிறுவர்கள் ஆர்வமுடன் இந்த நிகழ்விலே பங்கேற்பதும், எல்லா மக்களும் ஒற்றுமையாக இணைந்து இந்த நிகழ்வை அரங்கேற்றுவதும், இன்னும் பல ஆண்டுகளுக்கு இப்படியான கலை கலாச்சாரங்களும் அதனூடாக பறைசாற்றப்படுகிற நம்முடைய விசுவாசத்தின் சாட்சிய வாழ்வும் தொடரும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே இந்த நிகழ்வுக்கு உங்கள் எல்லாரையும் பெருமையோடு மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்வதோடு, இந்த நிகழ்வு சிறப்புற அமைய பல வழிகளிலே நமக்கு உதவி புரிந்த
எல்லாரையும் இந்த நேரத்திலே நான் பங்கு தந்தை என்கிற ரீதியிலே நன்றியோடு நினைத்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுகிற கலைஞர்கள், இவர்களை நெறிப்படுத்தியவர்கள், பல நாட்களாக இரவு பகலாக இந்த கிராம மக்களுக்காக இதை சிறப்புற அமைக்க பாடுபட்ட, வேறு இடங்களில் வந்து உதவி செய்த, இந்த நாடகத்தை பயிற்றுவித்தவர்கள், உருவாக்கியவர்கள், நெறியாள்கை செய்தவர்கள், இன்னும் இந்த நாடகம் நல்லபடியாக அமைய இன்னும் பல்வேறு நிலைகளிலே உதவி புரிந்த எல்லாரையும் நான் இந்த வேளையிலே நன்றியோடு நினைத்து கொள்வதோடு, சிறப்பாக இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சியிலே பல்லாண்டுகளாக பங்களிப்பு செய்கிற மன்னார் மறை மாவட்டம், அதே போல மன்னார் மாவட்ட அரச அதிகாரிகள், அரச பணியாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் எல்லோரையும் இந்த வேளையிலே நம்முடைய கிராம மக்கள் சார்பாக நாங்கள் நன்றியோடு நினைத்து கொண்டு, இந்த என்றைக்கு எம்பரதோர் நாட்டுக்கூத்தினுடைய 2வது நாள் நிகழ்விலே எல்லோரும் மகிழ்வோடு பங்கு கொண்டு இதை கண்டுகளித்து இறை ஆசீர் பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. தலைமை உரையினை வழங்கிய பங்கு தந்தை அர்ப்பணி பி பிரசாந்த் அடிகளார் அவர்களுக்கு நன்றி. அடுத்து ஆசியுரையினை வழங்க வருமாறு அர்ப்பணி அலசண்டனி அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பெரிய குஞ்சுக்குளம் கிராமத்து மக்கள் பெருமையுடன் வழங்கும் அமரர் கீர்த்தாம்பிள்ளை புலவரின் என்றைக்கு எம்பரதோர் நாடக நிகழ்வை தலைமையேற்று நடாப்பித்துக் கொண்டிருக்கும் பெரிய குஞ்சுக்குளம் பங்கு தந்தை அருட்பணி பி பிரசாந்தன் அடிகளாரே, இன்றைய 2ஆம் நாள் நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் அதிவந்தனைக்குரிய ஃபிடலிஸ் லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களே, இன்றைய இந்த 2ஆம் நாள் நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வம் அடைக்கலநாதன் அவர்களே, நானாட்டான் பிரதேச சபை தவிசாளர் கௌரவ திரு அன்புராஜன் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்வுக்கு கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருட் தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, பெரியோர்களே, சிறப்பாக இன்றைய நாளினுடைய விழா நாயர்களாக இருக்கின்ற கலைஞர்களே, இந்த கிராமத்தினுடைய அன்பார்ந்த மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த புனிதமான நிகழ்வை தலைமையேற்று நடாப்பித்துக் கொண்டு இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த தினத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற உங்களுடைய பங்கு தந்தை அருட்பணி பி பிரசாந்தன் அடிகளாரை இங்கிருக்கிற குருக்கள், துறவிகள், பெரியோர்கள் உங்கள் சார்பாக வாழ்த்தி சிறப்பான ஆசீரையும் இன்னும் இறை ராஜ்யத்தை நோக்கி உங்களை வழி நடத்துவதற்கு தேவையான எல்லா விதமான வரங்களையும் இறைவன் அவருக்கு அருள வேண்டும் என்று முதலிலே ஆசித்து நிற்கின்றேன். இன்றைய இந்த புனிதமான நிகழ்விலே இது ஒரு வெறும் கலை நிகழ்வாக அல்ல, ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு தொடக்கமாக இதை நாம் கருதுகிறோம். ஏனென்றால் நேற்றைய நாளினுடைய முதல் நாளிலே இந்த என்றைக்கு எம்பரதோர் நாடகத்தினுடைய சுருக்கத்தை நாங்கள் வாசிக்க கேட்ட பொழுது இது எமக்குள்ளே உண்மையான ஒரு ஆன்மீக கேள்விகளை எழுப்பியதை நாம் காணக்கூடியதாக இருந்தது. நாம் யார்? நம்முடைய பயணம் எங்கே? நம்முடைய வாழ்வினுடைய நோக்கம் என்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனுடைய கேள்விகளையும் உண்மையினுடைய ஆன்மீக தேடலாகவும் இது அமைந்திருந்ததை நாங்கள் கண்டோம். நேற்றைய நாளில் நாங்கள் அதை வாசிக்க கேட்டோம். ஆகையினாலே இது ஒரு வெறும் கதையாக அல்லாமல் ஒரு சமூகத்தினுடைய சாயலோடு நம்முடைய அடையாளத்தை தேடுவதும் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கத்தை கண்டுகொள்கிற ஒரு ஆன்மீக
காரியமாக இது இருப்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். அந்த விதத்திலே தான் இன்றைய நாளிலே, இந்த 2வது நாளிலே அமரர் கீர்த்தாம்பிள்ளை புலவரனுடைய இந்த என்ரிக் எம்பரதோர் நாடக நிகழ்வு ஒரு ஆன்மீக தேடலுக்கு ஒரு கலை வடிவம் கொடுத்திருக்கிறதாக இருக்கிறது. இது வேறு ஒன்றுமல்ல, நம்முடைய கிராமத்தினுடைய இந்த ஆலயத்தினுடைய 75வது ஆண்டு நிறைவிலே பவள விழா கொண்டாடி நாம் நடந்து வந்த பாதைகளை, நம்முடைய முன்னோர் நமக்கு கொடுத்த ஆன்மீக அந்த ஆழமான விசுவாசத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வதோடு, தொடர்ந்தும் இந்த பவள விழாவோடு இன்னும் நாங்கள் ஆன்மீகத்திலே ஆழ வேரூன்றுவதற்கு எங்களை எவ்வாறு நாங்கள் வழிநடத்த முடியும் என்று சொல்லி இது ஒரு ஆன்மீக தொடக்கமாக இந்த நிகழ்வை நாங்கள் தொடக்கி இருக்கிறோம். ஆகையினாலே அன்புமிக்கவர்களே, இந்த ஆன்மீக நிகழ்வை நாங்கள் நடாத்துகிற பொழுது தூய பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய கடிதத்திலே சொல்வது போல, இறையாட்சி என்பது உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக அது அன்பு, உண்மை, நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய பண்புகளை அடிப்படையாக கொண்டது என்று. அதே போலதான் இந்த நாடகமொத்தை நாங்கள் மேடையேற்றுகிற பொழுது அது நம்மை உண்மைக்கு, தர்மத்துக்கு, நீதிக்கு, பொறுமைக்கு மறுபரிசீலனை என்ற விண்ணக கொடைகளினாலே நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு அதற்கு எங்களை வழிநடத்தி செல்ல அழைக்கின்றது. ஆகவே இந்த புனிதமான நிகழ்விலே எங்களுடைய பங்கு தந்தை சொன்னது போல அநேகமான இளம் உள்ளங்கள், இளம் கலைஞர்கள் பங்கு கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது, இந்த நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றுகிற பொழுது தங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஆன்மீக சிந்தனையை வளர்த்து கொள்ள எல்லாம் அல்ல இறைவன் நிறைவான ஆசிரை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆசித்து நிற்கின்றேன். அன்புமிக்க உறவுகளே, இவ்வளவு அருமையான இந்த ஆன்மீக பயணத்தை நமக்காக வடிவமைத்த அந்த புலவருக்காக நன்றி சொல்வதோடு, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் ஆசிரியையும் தெரிவித்து நிற்கின்றோம். சிறப்பாக இந்த நாட்களிலே நம்முடைய மறை மாவட்ட ஆயர் அதை வந்தனைக்குரிய அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் மாண்டிகை அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் நேற்றைய நாளிலும் இன்றைய நாளிலும் தொடர்பு கொண்டு தன்னுடைய சிறப்பான ஆசிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக தெரிவித்திருந்தாராக. இந்த வேளையிலே மன்னார் மறை மாவட்ட ஆயர் சார்பான ஆசிரியையும் வாழ்த்துக்களையும் இந்த பெரிய குஞ்சுக்குள்ள கிராம மக்களுக்கும் சிறப்பாக ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் தெரிவித்து நிற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவன் உங்களுடைய முயற்சிகளை நிறைவாக ஆசீர்வாதிக்கவும், இத்தகைய நற்கலை நிகழ்வுகள் தொடர்ந்தும் உங்களுடைய கிராமத்திலே மலரவும், இறைவனின் அருள் நமக்கெல்லாம் இருக்கவும், அமைதி, அன்பு, ஒற்றுமை என்றும் நம் ஒவ்வொரு இடத்திலே நிலவுவதற்கும், இந்த நற்காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நம் மத்தியிலே இருந்த அதே ஒற்றுமை தொடர்ந்தும் நம் மத்தியில் மேலோங்குவதற்கும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உங்களை ஆசித்து விடைபெறுகிறேன். நன்றி. எமது நாடக நிகழ்விற்கு ஆசி செய்தியினை வழங்கிய ஆயரின் செயலாளர் அருட்பணி அலசண்டனி அவர்களுக்கு நன்றி. அடுத்து கௌரவிப்பு. இன்றைய நாள் பிரதம விருந்தினராக எமது 2ஆம் நாள் நாடக நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் ஆதி வந்தனைக்குரிய பேரோட் கலாநிதி பிடலிஸ் லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களை கௌரவிப்பினை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றேன். அதற்கான கௌரவத்தினை வழங்கி வைக்குமாறு எமது பங்கு தந்தையர்களை நம்முடன் அழைத்து நிற்கின்றோம்.
நன்றி. அடுத்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விருந்தினர்கள் வரிசையிலே வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வம் அடைக்கலான் அவர்களை என்பதை அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான கௌரவிப்பினை வழங்கி வைக்குமாறு மெல்கிசதேக் அவர்களை என்பதை அழைத்து நிற்கின்றோம். நன்றி. அடுத்து ஆயரின் செயலாளர் அர்ப்பணி அலஸ் ஆண்டனி அவர்களை என்பதை அழைத்து நிற்கின்றோம். அவருக்கான கௌரவிப்பினை வழங்கி வைக்குமாறு மெல்கிசதேக் அவர்களை என்பதை அழைத்து நிற்கின்றோம். மன்னிக்கவும், நாடக குழு தலைவர் சு பர்னாந்த் அவர்களை என்பதை அழைத்து நிற்கின்றோம். நன்றி. அடுத்து நானாட்டான் பிரதேச சபை தவிசாளர் கௌரவ அண்டன் அனுராஜ் அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான கௌரவிப்பினை வழங்கி வைக்குமாறு மாதடிமை அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. அடுத்து கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் வரிசையில் அர்ப்பணி இதயராஜ் அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். அவருக்கான கௌரவிப்பினை வழங்கி வைக்குமாறு ரெமிஞ்சியஸ் அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. அடுத்து அர்ப்பணி ஜோலிமன் அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். அவருக்கான கௌரவிப்பினை வழங்கி வைக்குமாறு மான அந்தோனி ரவீந்திரன் அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். அடுத்து அர்ப்பணி கிருசாந்தன் அடிகளார் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். மன்னார் மறை மாவட்ட மறைக்கலை நடுநிலை இயக்குனர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அவருக்கான கௌரவிப்பினை வழங்கி வைக்குமாறு மானா சந்திரதாஸ் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அடுத்து அர்ப்பணி மங்களராஜ் அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான கௌரவிப்பினை வழங்கி வைக்குமாறு அண்டன் ஜூட் அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். அடுத்து அர்ப்பணி ஜேசுராஜா அடிகளார் அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். அவருக்கான கௌரவிப்பினை வழங்கி வைக்குமாறு எமில்ராஜன் அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம்.
அடுத்து அருட்சகோதரி மரிய ஜென்சி அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். அவருக்கான கௌரவிப்பினை வழங்கி வைக்குமாறு 8ஆம் அன்பிய தலைவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். அருட்சகோதரி அனுசியா குருஸ் அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். அவருக்கான கௌரவிப்பினை வழங்கி வைக்குமாறு 5ஆம் அன்பிய தலைவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். அடுத்து கிராம அலுவலகர் பெரிய குஞ்சுக்குளம் செல்விகினா ஜால்னி அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். அவருக்கான கௌரவிப்பினை வழங்கி வைக்குமாறு 5ஆம் அன்பிய தலைவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். அடுத்து பெரிய மறிப்பு கிராம அலுவலகர் கிராம அலுவலர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். அவருக்கான கௌரவிப்பினை வழங்கி வைக்குமாறு 3ஆம் அன்பிய தலைவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். கௌரவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வழங்கியவருக்கு நன்றி. அடுத்ததாக எமது நாடக நிகழ்விற்கு ஏடு பார்ப்பவராக செயற்பட்டவர் மற்றும் நெறியாள்கை செய்தவர்கள் பந்தல் காப்பாளராக செயல்பட்டவர்களுக்கான சிறு அன்பளிப்பு வழங்கும் நிகழ்வு நடைபெறும். அந்த வகையிலே எமது நாடக நிகழ்விற்கு ஏடு பார்ப்பவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற தபால் அதிபர் சந்தான் அல்போன்ஸ் அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான அன்பளிப்பினை வழங்கி வைக்குமாறு நாடக குழு தலைவர் சு பர்னாந்த் அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. அடுத்து நெறியாளராக செயற்பட்ட பிச்சோளத்தை சேர்ந்த அந்திரேஸ் வேதநாயகம் அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான அன்பளிப்பினை வழங்கி வைக்குமாறு மீ ஜோகராசா அவர்களை அன்பு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. அடுத்து எமது பந்தல் காப்பாளராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற பரிகாரி ஜேசுதாசன் மவுண்ட்பேட்டன் ஜெகன் ஆயுள்வேத பரம்பரை சித்த வைத்தியம் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான அன்பளிப்பினை வழங்கி வைக்குமாறு மீ மெல்கிசதேக் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம்.
நன்றி. அடுத்து எமது நாடக நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலைய ஆயர் அதிபந்தனைக்குரிய பேரோட் கலாநிதி பிடலிஸ் லயனல் இமானுவேல் பிலாண்டோ ஆண்டை அவர்களை உரை வழங்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பெரிய குஞ்சுக்குளம் கிராமத்தில் இருக்கும் புனித அங்கமாத்து மாதா ஆலய 75வது ஜூபிலியை முன்னிட்டு கிராம மக்களால் பெருமையுடன் அரங்கேற்றப்படும் என்ரிக் எம்பரதோர் நாடக நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் பங்குத்தந்தை அருட்பணி பிரசாந்தன் அடிகளாரே, இன்று பங்குத்தந்தை அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். ஆண்டவர் அவரை படைத்து அவரை அழைத்து இந்த குருத்துவம் என்னும் திருவருட்சாதனத்தை வழங்கி அதனூடாக தமது மக்களை கவனித்து பணிபுரிந்து வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த அழைப்பை பெற்ற எமது பங்கு தந்தைக்கு எமது பாராட்டுக்கள், எமது வாழ்த்துக்கள். அவருக்கு நாங்கள் இறையாசீர் கூறுகின்றோம். அடுத்ததாக இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய அருட்பணி அலஸ் அந்தனி அடிகளார் ஆயரின் செயலாளர் அவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வன்னி பிரதேசத்தின் உறுப்பினர் கௌரவ அடைக்கலநாதர் ஐயா அவர்களே, பிரதேச சபை நானாட்டான் தவிசாளர் கௌரவ அன்ட்ரு ராஜன் அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக இங்கு வந்திருக்கும் அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்களின் அதிகாரிகளே, பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும், கிராம மக்களே, இன்றைய நாட்டுக்கூத்துக்கு கலைஞர்களாக இங்கு வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்வு இந்த ஆலயத்தின் 75 ஆண்டு ஜூபிலியோடு இணைந்து நடப்பதால் அது வெவ்வேறு காலங்களில் ஏற்கனவே முன்னோரினால் ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் பரம்பரையாக இதை மேடையேற்றி வந்திருக்கின்றார்கள். இவ்வருடம் நாங்கள் மன்னார் மறை மாவட்டத்தில் அவதானிப்பது பல இடங்களில் இந்த நாட்டுக்கூத்து நிகழ்வுகள், வாசகப்பா, இவைகளையெல்லாம் மக்கள் பல பயிற்சிகள் செய்து அவர்களுடைய திறமைகள் வளர அவர்கள் இதை ஒரு கத்தோலிக்க மத கலையாக நடாத்தி வருகின்றார்கள். மன்னார் மறை மாவட்டத்தை பொறுத்த அளவில் நாங்கள் இதையிட்டு பெருமைப்படுகின்றோம். இப்படியான வரலாற்று பின்னணியில்
எமது கத்தோலிக்க கலை கலாச்சாரத்தையும் இணைத்து கொண்டு நடாத்தப்படுகின்ற இந்த நாட்டுக்கூத்துக்கள் உண்மையிலேயே எமது மன்னார் மறை மாவட்டத்துக்கு சிறப்பு தருகின்றன, எங்களுக்கு பெருமை தருகின்றன. எனவேதான் இதை நீங்கள் முன்னோரிடம் இருந்து பெற்று பெரியவர்கள், சிறியவர்கள், சிறுவர்கள் என்று நீங்கள் அதில் கலந்து கொண்டு இதை மக்களுக்கு மேடையேற்றுவதையிட்டு நாங்கள் உங்களை பாராட்டுகின்றோம், உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அத்தோடு இப்படியான நிகழ்வுகளினூடாக நாங்கள் ஆன்மீக ரீதியிலும் எமது மதத்திற்கு ஒரு கலை கலாச்சார பின்புலம் உள்ளது என்பதையும் மறக்காமல் நாங்கள் இந்த கலையை வளர்ப்பதனால் பல ஆண்டுகளுக்கு இந்த பக்தி முயற்சி தொடர்ந்து மக்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. எனவேதான் பங்கு தந்தை அவர்களுடைய அந்த ஊக்குவிப்புடன் இங்கிருக்கும் பெரியோர், நாடக கலைஞர் மற்றவர்களுடைய நெறிகாட்டலையும் பெற்று இதை சிறப்பாக மேடை ஏற்றுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கு எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கின்றோம். அதேபோல இது இரண்டாவது நாளாக இருக்கின்றபடியினால் இன்றையோடு இவ்வருடத்துக்கு முடிவு பெறும் இந்த நாடகம் சிறப்பாக நடந்தேறவும் இதில் பங்கு பெற்றுவோர் கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள் இவர்கள் அனைவரும் இறையாசிரை நிரம்ப கிடைக்கப் பெற்று அவர்கள் நூடாக இந்த கிராமத்துக்கு இறையாசிர் இன்னும் நிரம்ப கிடைக்கப் பெற வேண்டும் என்றும் வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி. ஆயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக அறிவிப்பாளர் கௌரவிப்பு இடம்பெறும். அந்த வகையில் நேற்றைய நாளிலும் இன்றைய நாளிலும் அறிவிப்பாளர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கும் திரு பீட்டர் செல்வம் அவர்களுக்கான கௌரவிப்பினை வழங்க வருமாறு திரு டிசான் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். அடுத்ததாக திரு செலஸ்டின் லியோன் சந்திரசேகர் அவர்களுக்கான கௌரவிப்பினை வழங்க வருமாறு திரு நித்தியன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். கௌரவிப்பினை வழங்கியவர்களுக்கும் பெற்றுக்கொண்டவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புனித அங்காமுத்து அன்னை ஆலய 75வது ஜூபிலியை முன்னிட்டு பெரிய குஞ்சுக்குள இறை மக்கள் பெருமையுடனும் மகிழ்வுடனும் வழங்கும் கீத்தாம்பிள்ளை புலவரின் கைவண்ணத்தில் உருவான என்ரிக் எம்பர்தோர் நாடகம் உடனடியாக ஆரம்பமாக இருக்கின்றது.
அரங்க காப்பாளராக ஆயுர்வேத சித்த வைத்தியர் பரம்பரை சேசு பனுவேல் ஜேசுதாசன் செல்லமணி மவுண்ட் பேட்டன் ஜெகன் ஜீவநகர் முருங்கன் அவர்களும் அவருக்கு உதவியாக ஜேசுதாசன் கிறிஸ்துராசா கிறிஸ்டி அவர்களும் செயல்படுகிறார்கள். இந்நாடக நிகழ்விற்கு அண்ணாவியாராக அலஸ் முடியப்பூ அவர்களும் அவருக்கு உதவியாக முடியப்பூ நியூலன் சண்முகம் சேகர் டியூரின் பெரரா டிக்ஷன் அவர்களும் செயல்படுகிறார்கள். இந்நிகழ்வுக்கு உடையல அலங்காரம் செபஸ்டியான் பிள்ளை குழுவினர் கோவங்குளம். நாடக நிகழ்விற்கு ஹார்மோனிய இசை வழங்குகிறார் ஜெகநாதன் ரோபின் பெரிய குஞ்சுகுளம். நிகழ்விற்கான ஒலி அமைப்பு தீவன் குழுவினர் யாழ்ப்பாணம்.